ஆதியாகமம் 16:1 எடுத்து வாசிக்கலாம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். போறோம் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு என்ன இல்லை, பிள்ளாது இருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார், அங்கே ஒருத்தர் இருக்கா, ஆகார்னு ஒன்று இருக்கா, என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அப்போ அவளுக்கு என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் குழந்தை தருவேன்றாரு. ஆனால் குழந்தை தருவேன்னு சொல்லி பார்த்தா வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்று நடக்கிற மாதிரி தெரில. 75 வயசில் சொல்கிறாரு. இப்போ 86 வயசாயிருந்துச்சு. இந்த 86 வயசு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவள் ஒரு முடிவெடுக்கிறான். அவசரப்பட்டான். யார் அவசரப்பட்டா? சாராள் அவசரப்பட்டு என்ன சொல்கிறா, நீ ஆகார் இருக்காரு, ஆகார் உன்னோட அடிமை பெண்ணு தானே, அவளுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அவளுடைய குடும்பம் கட்டப்படணும். அதனால் அவன் என்ன நினச்சான்னா, சரி இந்த வேலைக்கார பெண்ணை வைத்து நமக்கு சந்ததியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு காரியத்தை எடுக்க ஆரம்பிச்ச காலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம், கூட இருக்க, அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணிடம் அவங்கள அவங்க சேர்த்துக்கொள்ளலாம். அவள் மூலமாக அவனுக்கு சந்ததி உண்டாகும். இது ஒரு வழக்கம். பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. இவன் என்ன நினச்சிட்டான், தன்னுடைய ஆபிரகாமுக்கு தானே சொன்னார், நமக்கு சொல்லலையே, நமக்கு அவர் சொல்லலையே அந்த நேரத்தில். அது 86 வயசில் ஆபாஸ் நினச்சா என்னதுன்னா, நமக்கு சொல்லலை. இது ஆபிரகாமுக்கு இல்லை, இது ஒரு வார்த்தை வருதுன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அருமையான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது, அது தாமதமானபடியினால் ஆண்டவர் ஒருபொழுதும் தாமதமாக மாட்டார். முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டோட வார்த்தை எப்படி இருக்கும் வருகிறது என்று சொன்னால், காட் இஸ் நெவர் லேட். ஆண்டவர் எப்போதும் தாமதம் பண்ண மாட்டார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம், அவர் இம்பேஷன், அதாவது அவருக்கு பொறுக்க முடியல. அந்த ஓல்டன் டேஸில் அப்படிப்பட்ட காரியம் இருந்த பண்ணதுனால என்ன செய்யறா, ஆகாரை யாருக்கு கொடுக்குறா, ஆபிரகாமுக்கு கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறான், ஒத்துக்கொள்கிறான். அவன் சொல்லியிருக்கணும், இல்லை வேண்டாம், ஆண்டவர் எனக்கு தர்றாரு, அவன் பெரிய நீதிமான்னு சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறான், ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், ஆகார்கிட்ட நோ மேட்டர் ஹவு லாங் இட் டேக்ஸ், எவ்வளோ நாளாக நடக்குன்னு தெரில, when God works it always the worth the wait. நீங்கள் எவ்வளோக்கோள வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோள ஒர்த்து. நம்புகிறவங்க ராமேன் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோக்கோள வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு அதை வெயிட்டாக ஆண்டவர் வெயிட் பண்ணுறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒர்த்தாக கொடுப்பார், வல்லமையாக கொடுப்பார். நம்புகிறவங்க ராமேன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. வெயிட்டிங் ஃபார் த வேர்ட். காத்துருங்க. திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, காத்துருங்க. நேரம் வர ஆண்டவர் திருமண காரியத்தை நடத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லை, காத்துருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அந்த நாட்களில் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்பருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திருமணம் ஆகலைங்க, வேலை கிடைக்கலங்க, நிச்சயம் வேலை கிடைக்கும். காத்துருங்கள். பி பேஷண்ட், நாட் இம்பேஷண்ட்டாக இருக்காதீங்க. பொறுமை இல்லாமல் போகடா வந்தான் போனான்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணிட்டு போயிடக்கூடாது. சில பேர் ப்ராமிஸை தப்பாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க, தவற அப்படியே நினைக்கிறாங்க. ஏன்னா தவறு இப்படி இருக்குமோ, அவருக்கு கொடுத்தார நமக்கு கொடுக்கலையே, அவருக்கு தானே சொன்னார் எனக்கு சொல்லையே அப்படின்னு சாரா தப்பாக நினச்சதுனால எல்லா காரியங்களும் தப்பாக போயிடுச்சு. பண்ண தப்பு யாருன்னா சாராவோட தப்பு. ஆண்டவர் சொன்னால் நான் தரேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் தர வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அந்த உலகத்தில் அந்த ஒரு காரியம் இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இப்படி ஆண்டவர் செய்வார், அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். கர்த்தர் நேராக உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் என் கர்ப்பத்தை, வசனம் சொல்லுது எல்லாமா, என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கும். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் என் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து, அவருக்கு இதுதான வேலை, எல்லா கர்ப்பத்தையும் அடைக்கிறதா வேலை. ஆண்டவரோட வேலை அது இல்லை. ஆண்டவர் கர்ப்பத்தை திறக்கிற வேலை. ஆமென். பெறப்பண்ணுகிற நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ, ஏசாயா 66:9 பெறப்பண்ணுகிற நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ. ஆகவே ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை ஆண்டவர்
வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் சாராளுக்கு என்ன பண்ண முடியல, வெயிட் பண்ண முடியல. அதனால் பிளான் பி எடுத்துக்கிறாரு. என்ன எடுத்துக்கிறாருன்னா, ஆகாரை பிடிச்சி கொண்டது இந்த ப்ராமிஸை அவர் ஏற்றுக்கலை. தவறாக புரிந்து கொள்ளுவது, வாக்கு தத்தத்தை தவறாக புரிந்து கொள்ளுதல். இன்னும் நடக்கலை பிரதர், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஊரெல்லாம் சொல்கிறாங்க, வயசு என்னாச்சுங்க இவ்வளோ ஆச்சா, இன்னும் கல்யாணம் இல்லையா, அடடடா ஊரெல்லாம் சொல்கிறானுங்க. ஊரெல்லாம் அப்படி தான் சொல்லுவான், சொல்லிட்டு போகிறான். நீங்களாக இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களுடைய நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கும் எனக்கும் இந்த ப்ராமிஸ் கிடச்சிச்சின்னா கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் தருவார்னா, ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்னா, வெறும் பணத்தை மாத்திரம் கொடுத்து, தங்கத்தை மாத்திரம் கொடுத்து, வெள்ளியை மாத்திரம் கொடுத்து, வீட்டை மாத்திரம் கொடுத்து, காட்டை மாத்திரம் கொடுத்து, இடத்த மாத்திரம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஆசீர்வாதம்னா எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும்? குழந்தை பாக்கியம் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? வீடு இருக்கும், வயல் இருக்கும், பைக் இருக்கும், கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆசீர்வாதம்னா அதுதான். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டு. லங்ஸ்க்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஹார்ட்டுக்கு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, சுகருக்கு டயபெட்டாலஜிஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரினரி, அதுக்கு பார்த்திங்கன்னா யூராலஜிஸ்ட் இருக்காங்க, அப்புறம் டென்டிஸ்ட் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தனித்தனி செப்பரேட்லாம் இருக்குது. டாக்டர்ஸ் இல்லை, டாக்டர்னால் எல்லாமே பார்க்கணுன்ற இல்லை, இவர் தான் பார்ப்பார். இந்த ஹார்ட்டுக்கு ஒருத்தர் இருந்தார்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் தான் பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு பிசாசு தரத்த வரம் மாத்திரம் கொடுக்கல, அந்த வரமும் கொடுத்தாருன்னா தீர்க்கதரிசன வரமும் இருக்கும். நம்புறீங்களா? தீர்க்கதரிசனம் மறந்துச்சுன்னா சுகமளிக்கிற வரமும் இருக்கும். சுகமளிக்கிற வரம் இருந்துச்சுன்னா ஆத்மா ஆதாயம் பண்ணுற வரமும் இருக்கும். உங்களுக்குள்ள வரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை என்னையும் அபிஷேகத்து கொண்டே இருப்பார். இது எல்லாமே இருக்கும். உலகத்தில் ஆவிக்குரிய ரீஜியில் ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் ஆண்டவர் உங்களோடு கூட வன்னோடு கூட இருக்கும் பொழுது. ஆனால் என்ன வேணும், நமக்கு விசுவாசம் இருக்கிறது இல்லை. என்ன ஆச்சு? இல்லை, அதுக்கு தான் பாட்டெல்லாம் அப்படி எடுத்தோம். என்ன பாட்டு தான்? ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, இப்படி தான் பாட்டை எழுதியிருக்காங்க பாரு, அனுபவத்தில் எழுதியிருக்காரு. இப்படி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஆனால் கர்த்தருக்கு 1000 நாள் ஒரு நாள் போல் இருக்கும். தீராத பிரச்சனை எல்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாலாம் செய்ய மாட்டார், ஒரே நாளில் மாற்றிட்டு போயிடுவார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை, ஆமாம், களஞ்சியங்கள் என்னவாக இருக்குமா, பூர்ணமாய் நிரம்பும் மாலைகள் திராட்சரசம் புரண்டோட. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர இருக்கிறார். ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டியதும் ஒதுக்குங்க, தேவன் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. மிஸ் இன்டர்பிரட்டேஷன் என்னவென்று சொன்னால் வாக்குத்தத்தை தவறாக புரிந்து கொள்வது. அது ஆபிரகாமுக்கு தான், எனக்கு இல்லை. இவ தான் முடிவெடுத்தாள். என்ன முடிவெடுத்தான்னு சொன்னால், என்னுடைய சந்ததி இப்படியாக வரட்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு ஆட்டோ அப்படி போகும், அந்த ஆட்டோவில் ஒரு வசனம் போட்டிருக்கும், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். சரி, கிறிஸ்தவனுக்கு புரிஞ்சுக்கும். கிறிஸ்தவன் நல்லாவதுக்கு அவன் சமூகமா, ஆட்டோ ஓட்டுற சமூகமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கு தெரியும் என் சமூகம் முன்பாக போனால் ஆண்டவர் ஏசப்பாவோட சமூகம் முன்பாக போகுது. கிறிஸ்தவன் படிக்கிறவன் பிடிச்சிக்குவான். கிறிஸ்தவன் இல்லாதவன் படிக்கிறவன், இவன் சமூகம் முன்னாடி போகுமா, இவன் முன்னாடி நான் போடுமா? புரிஞ்சிட்டிங்களா? இப்போ தான் சிரிச்சவர் தான் தெரியுது. அதுக்கு ஒரு மை லார்ட் அப்படின்னு ஒரு போட்டால் அப்படி இருக்கும், ஜீசஸ் அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் அர்த்தம். அதனால் வசனமே போடுறதில்ல. ஒருத்தன் போடுவான், மை பாஸ் இஸ் ஜூவிஷ் கார்பெண்டர். ஏன் அவர் என்ன இதில் மரக்கடையில் வேலை செஞ்சார்? அவன் பார்க்குறான் பாருங்க, மை பாஸ் இஸ் ஜூவிஷ் கார்பெண்டர். நீ அப்படியே பார்த்துட்டே உட்காந்துரு, எதுவுமே நடக்காது. ஹலோ, இருக்கீங்களா? ஆமாம், மை பாஸ் இஸ் ஜூவிஷ் கார்பெண்டர். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான். ஆண்டவர் 2 காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கார் பாருங்கள். உங்கள் வாக்கு தத்தத்தை தப்பாக புரிந்து கொள்வது ஒரு காரியம், அடையாளங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறது. அடையாளங்களை தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. இன்றைக்கி ஆண்டோட வார்த்தை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நிறைவேறும் வரைக்கும் அந்த வார்த்தையில் நீங்கள் தருத்தருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நான் சொல்கிறேன் என்னவென்று சொன்னால், நான் யூபரை கேன்சல் பண்ணுறேன், அடுத்த வண்டிக்கு போகிறேன். இங்கே பாருங்க, ஒருத்தர் இருக்கான்,
அப்படி நம்ம வாழ்க்கையில் அவசரப்படப்பட, நான் சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன், நீங்கள் அவசரப்படப்பட உங்கள் ஃபிசிக்கலில் கர்த்தர் ஆகிய தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. அமைதியாக இருந்தால் கர்த்தர் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒன் டே யூ வில் see why God made you wait. மூன்றாவது காரியம், ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் ஆண்டவர் காக்க வச்சார். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் காக்க வச்சார் எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்குனாலும் ஏன் புரியல. கர்த்தர் ஏன் என்னை வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வைத்தார். அவர் அப்பயே செஞ்சுருக்கலாமே, இந்த காரியத்தை அப்பயே செஞ்சுருக்கலாமே, ஏன் அப்படி செய்யலை. நிறைய நம்ம தப்பாக எடுத்துடுறோம். அவசரப்பட்டு ஒரு முடிவு தப்பாக எடுத்துடுறோம். ஒரு மாப்பிள்ளை தப்பாக பார்த்துடுறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு மாப்பிள்ளையை தப்பாக நினச்சிடுறோம். தப்பான வேலையை எடுத்துடுறோம். நான் வேலை தப்பாக எடுத்துட்டேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு பஹ்ரைன்லேருந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சு. எல்லாம் பிடிச்சி அவர்கிட்டலாம் பேசி, அந்த நபில்னு ஒருத்தர் இருக்கான் அரபி, அவங்ககிட்ட பேசி இதெல்லாம் போட்டு எனக்கு டிக்கெட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க பெரிய ஒரு ரைஸ் மில் ஓனர். அவர் எனக்கு ஷிப்பிங்கில் வந்து வேலை எனக்கு அரேஞ்ச் பண்ணி சிங்கப்பூருக்கு நான் போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஐயோ யார் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூரில் ஷிப்பிங் கம்பெனியில் உங்களுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய கசின், என்னோடய ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தப்பான ஒரு முடிவு எடுத்தேன். பஹ்ரைனில் போய் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வந்தேன். தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுனால அதில் ஆசீர்வாதம் வரவே வராது. இல்லைனா நான் அன்றைக்கி சிங்கப்பூரில் இருந்திருப்பேன், இல்லை ஷிப்பிங்கில் போயிருப்பேன், எப்படியோ இருந்திருப்பேன். அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் முடிவெடுக்கிறதெல்லாம் எதிர்த்துட்டீங்களா, இந்த ஆட்டோ ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் காரில் இருக்க ஸ்டிக்கரு, இதை பார்த்துட்டு போயிருந்தார். கர்த்தர் என்னை உறுதிப்படுத்தினார். பைபிளை படிக்கிறதில்ல, பைபிளில் இருக்கும் வார்த்தை அதை விட்டுருவாங்கண்ணா. அதில் கர்த்தர் உறுதிப்படுத்தார். நான் போகிறேன் பார்த்துக்கங்க, அந்த காரில் அப்படியே இருக்கு, அத்தனை கூட பேசுகிறார். நான் கூட அப்படி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஆனால் பாருங்கள், இதே பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அது அர்த்தமாக இருக்கும். அதனால் என்னை கொண்டு வந்து அவங்க சகோதரி வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டஸ் வீட்டில் விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கையை வச்சுட்டு, அருமையான வாலிப தம்பியே, கர்த்தர் உண்மையில் இருக்கிறார், ஆவியார் உண்மையில் அசைபாடுக்கிறார் அப்படி. நாங்கள் என்னடா அது. ஆனால் உண்மையிலே நான் அபிஷேகம்லாம் பெற்று, ஞானசாலாம் பெற்று, இவங்களுக்கு எப்படி தெரியும் நான் வந்து அபிஷேகம் நான் பெற்றிருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும். கரெக்டாக சொன்னாங்க இங்கே. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரோட வார்த்தை இப்படி சொல்கிறாங்களே, அதை நான் கீழ்ப்படிஞ்சிருந்தால் நான் பஹ்ரைன் போகாமல் வந்திருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, நம்ம தெரியாமல் ஏதாவது நடக்கிறது வாழ்க்கையில் வந்து அது கஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்கறது. பிரியமான தேவச்சனமே, உங்கள் வேலை நான் சொல்கிறேன், இந்த வேர்ல்ட்லி சொல்யூஷன் அடித்து முடிவெடுக்க. உலக பிரமாண்டம் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், இந்த உலகம் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி முடிவெடுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் என்ன சொன்னான்னா, உனக்கு நான் குழந்தையை தருவேன் அப்படின்னு இருக்கார். அதுக்குள்ளே என்ன சொன்னார், சாரலான்னு சொல்கிறார், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. என் அடிமை பொண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் யாரோட வார்த்தைக்கு செவி கொடுத்தான்? சாராய் வார்த்தைக்கு. தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா? இது கேட்கலாம், அந்த சந்ததி ஒரு சமயம் இப்படி வருமா? இல்லை, சந்ததி அப்படி வராது. அவள் மூலமாக வந்த சந்ததி தான் இன்ன வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இஸ்மவேல் ஒரு துஷ்ட மனுஷன். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தாள். ஆமென். பாருங்க, இதெல்லாம் யார் பண்ணது? சாராய் பண்ணான். சரி, இந்த ஆபிராமுக்காவது அவன் நீதிமான்னு அவன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இவன் ஒரு வார்த்தை கேட்டு வந்துருக்கலாம்ல ஆண்டவர்கிட்ட. கேட்கல. எந்த வேலைக்காதும் என்னைக்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நல்ல வேலை வாங்கணும், அதோட கல்யாணம் பண்ணணும், இதை நீங்கள் பேசி என்னை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஆண்டவர்கிட்ட பேசி நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறது என்னடா அது இப்போ தொழிலே மாற்றிடுவாங்க அப்படி இருக்கு. வாங்க பாஸ்டர், இது இப்போ இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி எனக்கு அது கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. ஆஹா, நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். நம்மளை அந்த லெவலுக்கு பார்க்குறாங்க பாருங்கள். ஆமே, நாளொலி உங்களை எப்படியா பார்க்குறாங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்களை என்னை பிள்ளையாக தான் பார்க்குறாரு. ஆமே. சாரால் ஒரு தியாகி தான் சொல்லணும். ஏன்னா புருஷனை யார் கொடுத்துட்டார்னா ஆகாருக்கு கொடுத்துட்டான். கொடுத்தது மாத்திரமல்ல,
இந்த முடிவை எடுத்தது எப்படின்னா, அந்த நாட்களிலே உலகப்புறமான பழைய ஏற்பாட்டை இருந்தனால அதை அப்படி கொடுத்துட்டா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். உங்கள் தைரியத்தை என்ன பண்ணக்கூடாது? உங்கள் தைரியத்தை என்ன பண்ணக்கூடாது? படிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு என்ன தேவைப்படுதுங்க? பொறுமை. அவசரம்னு போடலங்க, பொறுமை தேவைப்பட்டது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன். 75 வயசு சொன்னார், 86 வயசுக்கு எதுவுமே நடக்கலை. எடுத்தா ஒரு முடிவு. யார்? ஆகார் எடுத்தா முடிவு. பரவாயில்ல, அவர் கொடுக்கலன்னா பரவாயில்ல, எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம சந்ததி கட்டப்படணும், நம்ம வீடு கட்டப்படணும். அதனால என்ன பண்ணிட்டா தெரியுமா? ஆகார்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆகாரை சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் ஆன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். ஆமா, இது யார் கொடுத்தது? சாராள் கொடுத்தது. இன்னைக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல செய்தி யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்ககிட்ட நல்ல செய்தி கொடுக்காதவன்கிட்ட போய் நீங்கள் போய் நான் உங்கள் நல்ல செய்தி நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு டமார்னு இருக்கும், இடி விடும், எதில் வயிறு எரியும், இருதயம் இடிச்சிடும். இவன்டா எப்படா வாங்கினா காரு, எப்படா வீடு வாங்கினா, எப்படா ஃப்ளாட் வாங்கினா, இவனுக்கு எப்படா அந்த வேலை வந்துச்சு. சில பேர் நம்ப மாட்டாங்க பாருங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை ஆஸ்வதிக்கிற தேவன். குட் நியூஸ் சொல்கிறவங்க, அதாவது உங்களுக்குள்ள நல்ல செய்தி சொல்கிறப்ப அவங்ககிட்ட போனால் அவனும் உங்களோட கூட சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இல்லாதபடி ஆமாம் இப்படி தான் இருக்குது, உலகத்தில் இருக்கு, அவன் கூட இப்படி தான் இருந்தான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், அழிஞ்சே போயிட்டான். பேட் நியூஸ் சொல்கிறவன்கிட்ட போய் நிற்காதீங்க. குட் நியூஸ் சொல்கிறவங்ககிட்ட போய் நின்னீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். கர்த்தர் உங்களே ஆஸ்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னவென்று சொன்னால் படிக்கலாம். 3 எபிரேயர் இருந்தார்கள். எபிரேயர் வாலிபர் இருந்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்களாம் என்ன செஞ்சாங்களாம்? நீங்கள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எங்களை கொன்று போட்டாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் முடிவு. முடிவு என்னென்னா, நீங்கள் தெயில போட்டால் போடு, நெருப்பில் போட்டால் போடு, சிங்கக்கபியில் போட்டால் போடு. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்க என்ன பண்ணல, வேர்ல்ட்லி சொல்யூஷன் எடுக்க, ஐயோ போட்டானா நம்ம எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோம், நம்மளாம் தான் அதான் நினைப்போம், எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோமே ஒன்றும் ஆகுனா அவங்க தைரியமாக இருந்தாங்க. 4வது குறிப்பு, டு யூ ட்ரஸ்ட் காட் வென் த ஆன்சர் இஸ் வெயிட். நீங்கள் காத்திருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் ஆண்டவரை நீங்கள் நம்புறீங்களா? நிறைய பேர் நம்புறதில்ல. எங்கெங்க அவர் 10 வருஷமாக நானும் ஜோம் பண்ணி ஃபாஸ்டிங்லாம் போட்டு பார்த்துட்டேங்க. ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டேன், 2 நாள் ஃபாஸ்டிங், 50 நாள் இப்போ கூட ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் போச்சு, அவுட்டு, அவ்வளோ அதோட தெரியும். பிரியமான தேவச்சனமே, 2 காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 2வது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படக்கூடாது. நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தீமையாக மாறும். உங்களுக்கு தீமையாக மாறுறது இல்லாமல் மற்றவர்களுக்கும் தீமையாக மாறும். ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இவ்வளவு நாள் யார் இருந்தா? அடிமையா இருந்தா. இப்ப கர்ப்பவதி ஆனன, இவளுக்கு வயசு கம்மி, ஆனா சாராளுக்கு வயது மூப்பு. ஆனால் இவளுக்கு கர்ப்பவதி ஆனன்னு டக்குன்னு வெறும் வந்துருச்சு. யார் அற்பமாக நினச்சா? சாராள அற்பமாக நினச்சிட்டா. அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம தாழ்ந்து போனதான் அந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம தாழ்த்தணும். பெருமை வந்துருச்சுன்னா அதில் ஆசீர்வாத நிலை நிற்காது. அவளுக்கு என்ன வந்துச்சுன்னா, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். தன் நாச்சியார் அற்பமாக எண்ணினாள். ஏன்னா அவளுக்கு கர்ப்பவதி ஆயிட்டா. இவளுக்கு எதுவுமே நடக்கலை. 5ஆம் வசனம் சொல்லுகிறது,
அப்பொழுது சாராய் ஆ ஆபிராமை நோக்கி, ம் எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். பார்த்தீங்களா என்ன வார்த்தை சொல்கிறா பாருங்க. எனக்கு நேரிட்ட அநியாயம் யார் மேல் சுமருமா? உமது மேல் சுமரும். யார் மேலே? ஆபிரகாம் மேலே. ஆபிரகாமான கேட்டான், அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்தான். அவனை பிடிச்சி இப்போ இதுக்கு கல்யாணம் பண்ணிக்காத மறுமணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறாரு, எனக்கு நேரிட்ட அநியாயம் ஓ மேலே வரட்டுன்ட்டா. டாபாரும் திட்டா. அதுக்கப்புறம் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்து அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டான். சொன்னேன் இல்லையா, அவசரப்பட்டதுனால உங்களுக்கும் கஷ்டம், மற்றவர்களுக்கும் கஷ்டம். சாராய் அவசரப்பட்டதுனால அவளுக்கும் கஷ்டம், ஆபிரகாமுக்கும் கஷ்டம். இப்படி நடந்துச்சு. அற்பமாக என்றா கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று ஆண்டவர் எழுதிட்டாப்ப நியாயம் தீர்ப்பாராக. சில பேர் பார்ப்பாங்க, பொண்ணுலாம் பார்த்து கல்யாணம்லாம் பார்த்து செஞ்சு முடிப்பாங்க. சப்போஸ் அவங்க ஹஸ்பண்ட் சரியில்லையோ பொண்ணு சரியில்லையோ சாவர வரைக்கும் சொல்லுவான், உன்னால தான்டா இந்த கல்யாணமே நடந்துச்சு, நீ மொத்தம் அன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காது. அவன் சாவர வரைக்கும் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களாங்க? நான் ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன். அதுலேருந்து நான் வந்து பண்ணுறதே இல்லை. நீ பொண்ணை பார்த்தியா, கூட்டிகிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாப்பிள்ளை பார்த்தியா, கூட்டிகிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த பொண்ணு பாருங்கள், மாப்பிள்ளை பாருங்கள், இந்த நான் செய்யவே மாட்டேன் அப்பா. ஒரு 10 அவன் சொல்கிறான், வீட்டில் வந்து ஜாமான்லாம் எடுக்க போகிறாங்க, நீங்கள் வந்து நெல்லுங்க, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, வந்து நெல்லுங்கண்ணா. அவன் சரியாக வாழறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இவன் சரியாக வாழறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து நில்லுங்க, ஜாமான்லாம் எடுக்க போகிறாங்க, வந்து நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிங்க, வாங்க வந்து பதில் சொல்லுங்கண்ணே. அப்பா என் வேலை கல்யாணம் செய்கிறது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் விட்டுட்டேன். நான் ரெஜிஸ்டர் தான். நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ரெஜிஸ்டர் இருக்குது. எனக்கு நானே செய்ய முடியும். எனக்கு பணம் தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு புக்குகள்லாம் இருக்குது, லைசன்ஸ்லாம் இருக்குது. பட் நான் ஏன் செய்யலைன்னா கடைசி வரைக்கும் என்னை சொல்லுவான். அடுத்த வசனம் படிக்கலாம், 6ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி போதும், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். அவர் நல்ல மனுஷன், நல்லா சொல்கிறான். உன் கையில் தான் இருக்கா சாராள், உன் பார்வைக்கு என்ன பண்ணு, நலமானதை செய் அப்படின்றார். உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். பாருங்க, அவன் என்ன சொல்றான், நலமானதை செய் அப்படின்றார் அவரு. உன் கைக்குள் இருக்கிறாரு, நீ நலமானதை செய் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அவள் அப்படியே ஆப்போசிட் ஆமாயிட்டா. அப்பொழுது சாராய் அவளை கடினமாக நடத்தினபடினா அவள் என்ன பண்ணா, ஓடி போயிட்டான். நிறைய பேத்துக்கு இப்படி தான் நடக்கும், பார்த்துக்கோங்க. சில பேர் நீங்கள் உலகத்தில் போய் அட்வைஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளின்னு கிழிப்பாங்க. என்ன தெரியுமா அட்வைஸு? ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான், என்னமோ நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. அது அப்படி, இது இப்படி, இது அப்படி, அதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தர்ட்ட அட்வைஸ் மாத்திரம் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரோற்றண்டையிலே கண்டு. ஆமாம், கர்த்தரோட தூதன் வந்து என்ன பண்ணிட்டாரு, வந்துடுறாரு. எங்கே வந்துடுறாரு? வனாந்தரத்துக்கு வந்துடுறார். சூருக்கு போகிற வழியிலே ஒரு வனாந்தரம் இருக்குது, நீருட்டண்டையில் அப்படின்னு, நீருட்டண்டையில் கண்டு. அடுத்த வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஆகாரே உனக்கு இங்கே என்ன வேலை, நீ ஏன் வந்த? ஏன்னா ஆகார் யாரை ஹர்ட் பண்ணான்னா சாராளை ஹர்ட் பண்ணான். சாராளை ஹர்ட் பண்ணதுனால இவன் என்ன பண்ணிட்டா, அந்த வீட்டில் இருக்க முடியல, அவளால் புறப்பட்டு வெளியே வந்துட்டா. வெளியே வந்தன்னு ஆண்டவர் விட்டாரா? உடலை வந்து நிற்கிறார். அவளுடைய இம்பேஷன், அவள் காத்திருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ என்ன திட்டுறாருன்னா திட்டிட்டு போகலாம். கொஞ்சம் பெருமை இல்லாமல் சாஃப்டாக இருந்து அவங்கள்ட்ட எந்த மூஞ்சியும் காட்டாமல் மூஞ்சியும் தூக்காமல் அப்படியே இருந்தான்னா ஆண்டவர் ஆசிரிச்சு வச்சுருப்பார். அந்த கொஞ்சம் கர்ப்பவதி ஆன உடனே என்னாச்சுன்னா பெருமை வந்துடும். வெயிட் பண்ணுறது இல்லைங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுறதில்ல. பிளெஸ்ஸிங்ஸ்க்காக, ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுங்கள். சவுல் என்ன பண்ணால் வேகமாக பலி செலுத்திட்டான். சாமுவேல் சொன்னான், நான் வந்த பிறகு நீ பலி செலுத்துகிறான் அப்படின்னு சொன்னதுக்கு வேகமாக பலி செலுத்திட்டான். அதே மாதிரி தான் உரிய ராஜா, அந்த ராஜா அவர் என்ன பண்ணுவார், அவர் போய் பலி செலுத்த போயிடுவார். ஆண்டவர் தண்டிச்சிட்டார். பார்த்திங்கன்னா குஷ்டம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வெயிட் பண்ணுங்கள், உங்கள் நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குற பொழுது உடனே போயிட முடியாது.
ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாலும் உடனே 10:30 மணிக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. 11:30 மணி ஆகும், 12:30 மணி ஆகும். ஆமாம், ஒரு டாக்டர்கிட்ட டோக்கன் போட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறதுக்காக டாக்டர் உங்களை உடனே கூப்பிடுவாரா? இல்லை, அந்த டோக்கன் படி தான் நீங்கள் போகணும். அந்த டோக்கன் படி போகிறதுக்கு 10:30 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நர்ஸ் வந்து அனுப்புவோம். அம்மா ராபின்சன் பேர் இருந்தால் சொல்லுமா, அனுப்புமா, இருங்க வந்துடுங்க, வெயிட் பண்ணுவாங்க, டாக்டர் வந்துவிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சண்டை போட முடியுமா? சண்டை போட்டால் யாருக்கு நஷ்டம்? சண்டை போட்டால் யாருக்கு நஷ்டம்? ஆமாம், எனக்கு தான் நஷ்டம். எனக்கு டோக்கன் போட்டிருக்கேன், அட்வான்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நேரத்துக்கு கூப்பிடலையே. பிரியமான தேவஜனமே, கொஞ்சம் காத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருங்க. அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் உங்களுக்குள்ளே வரும். காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 7ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஆமா, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவள் ஜெபம் கேட்டபடினால தேவதூதன் வந்துட்டான். வந்து எங்க போற, நீ எங்க போற, கர்த்தருடைய தூதன் எங்க போற, நீ எங்க போற, எங்கேருந்து வர, எங்கேருந்து போற, அந்த வசனம் படிமா. எங்கிருந்து வருகிறாய்? 8ஆம் வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டா. அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். உங்களை பனிஷ் பண்ண மாட்டாருங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை பனிஷ் பண்ண மாட்டாரு. ஆனா உங்களை பொசிஷன் பண்ணுவார். உங்களை பொசிஷன் பண்ணுவார். ஒரு தவறை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உடனே ஆண்டவர் உங்களை அடிச்சு கல்லை அடிச்சு கொல்ற மாட்டாரு. படா நீ சாவடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை உதைச்சிட மாட்டார். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்கள் மன்னிப்பு உங்களுடைய மன்னிப்பின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு பொசிஷனை கர்த்தர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்றதுக்காக ஆண்டவர் தண்டிக்கிற தேவன் இல்லை. கர்த்தர் நீங்கள் மனம் திரும்புவதில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பொசிஷன் பண்ணுவார். உங்களை ஒரு வழியில் நடத்துவார். ஏன் இந்த பாதையை நடத்துவார்னா, இப்படி தான் நீங்கள் வரணும், இப்படி தான் நீங்கள் போகணும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகாரே, எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறார் என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். உடனே ஆண்டவர் சொல்ற, ஐயோ நீ போய் அவன் செஞ்ச தப்பு தானே அவர் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்க தான் இருக்கணும், ஆம்பிரகாம் வீட்டில் தான் இருக்கணும், நீ போகக்கூடாது. நீ என்ன பண்ணு, திருப்பி எங்க போ, நாச்சியாருக்கு போ. அப்படித்தானே சொல்றது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் நீ நாச்சியார் இடத்துக்கு திரும்பி போ, அவள் கையில் கீழ் என்ன மாதிரி, கையில் கீழ் என்ன மாதிரி. இதுதாங்க நம்மளால முடியாது, அடங்கி இருக்க முடியாதுங்க, அடங்கிரு அப்படின்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறா பாருங்க. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எங்க போய் இருக்கான், எங்கன்னா வனாந்தரத்தில் இருக்க. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாங்க. நீ கர்ப்பவதியா இருக்கிற, நீ குமாரனை பெறுவ. அவங்க பேரையும் சொல்லிட்டார். என்ன பேரா? இஸ்மவேல். இஸ்மவேல்னா God hears, கர்த்தர் கேட்கிறார் என்ற அர்த்தம். இமானுவேல்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்மவேல்னா கர்த்தர் கேட்கிறார். God hears, கர்த்தர் கேட்கிறார். இமானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நீ அவசரப்படாத, உன் முடிவை பண்ணி எடுக்காத. நீ எப்பவும் போல என்ன பண்ணு, பண்ற ஜபத்தை பண்ணிக்கிட்டே இரு. வர வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அடுத்தது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்போ அதே ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதம் யாரு கொடுக்குறா? யார் கொடுக்குறா? ஆகார். ஆகார் யாரு? அடிமை பெண். எந்த ஒரு காரி? எகிப்து. புறஜாதி கர்த்தர் கொடுக்குறாங்க ஆசீர்வாதத்தை. ஆமென். அப்படி கொடுக்குற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்காம இருப்பாராங்க? நிச்சயம் கொடுப்பாராங்க. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆகாருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பார்.
ஆண்டவர் சொல்ல உனக்கு நீ ஒரு குடும்பத்தை வச்சுப்ப, குடும்பம்னா நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் படிக்கும் அப்படிலாம் சொல்லலை. எப்படி சொல்கிறான்னா, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி, என்ன ஆசீர்வாதம் பாருங்க, எப்படி சொல்கிறாங்க, அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் அடங்கியிருக்கணும், சாராள்கிட்ட போய் அடங்கியிருக்கணும். அவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறான் பாருங்க, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பாத்தீங்களா, அன்னைக்கு நடந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் தப்பா முடிவெடுத்தனால, யாரு தப்பா முடிவெடுத்தா, சாராய் தப்பா முடிச்சா. நீங்க தப்பா முடிவெடுக்காதீங்க, அது உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவருக்கும் பிரச்சனை. ஒரு தப்பாக முடிவெடுத்தனால சொல்கிறான், அவன் என்னவா இருப்பானா, துஷ்டனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும், ஆமாம், உன் கை எல்லாத்துக்கும் விரோதமாகவும் இருக்கும், மற்றவங்க கையும் உனக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறாங்க. நீ பெரிய ஜாதியாவ, நீ குமாரனை பெறுவ, உனக்கு இஸ்மவேல்னா கத்தர் கேட்குறான்ற அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், நீ போய் குடியிரு. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல அவன் வளர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இஸ்மவேல் 13 வயது வரைக்கும் ஆபிரகாமோடும் சாராளோடும் அவன் அடங்கி இருக்கிற காலகட்டமாக இருக்க. 13 வருஷம் அங்கே இருக்கணும், 13 வருஷம் இருக்கும். இதெல்லாம் அவன் கேட்ட பொழுது அவள் சொல்கிறான், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, தன்னோடு இப்போ தூதன் வந்துச்சு, இப்போ யாருன்னு வந்துருச்சு, கர்த்தர் ஜீசஸ் கிறிஸ்டோபனி. கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமா, எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். யார் பெயரிடுறா? ஆகார் பெயரிட்டான். ஆகார் யாரு? அடிமை பெண். அவள் யாரு? புறஜாதி. அவ பேர் வைக்கிறா யாருக்கு? ஆண்டவருக்கு. நீர் என்னை காண்கின்ற தேவன், உங்க பேரு எல்ரோயி அப்படின்றாங்க. பாருங்களேன், ஆண்டவருக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க. நம்மளும் அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், உங்க காண்கிற தேவன். உங்க பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், உங்கள் வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார், நடுத்தரத்தில் விட்டு போக மாட்டார். உங்களை பார்க்கிற தேவன் தான் என் ஆண்டவர். அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதா இருந்தான். எத்தனை வயசா இருந்தான்? 86 வயசா இருந்தான். 86 வயசு யாருக்கு? ஆபிராமுக்கு. ஆனால் வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுச்சுன்னா, ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும் பொழுது. பட் இது தேவ சித்தமா இல்லையா? இல்லை. இது யாரோட சித்தம்? சாராள் அவள் எடுத்த முடிவு. ஆண்டோட சித்தம் என்னன்னா, ஈசாக்கு கொடுப்பது தான் ஆண்டோட சித்தம். ஈசாக்கு மூலமாக தான் ஆசீர்வாதம் வரும், இஸ்மவேல் மூலமாக வராது. இஸ்மவேல் விரோதமாக வருதுன்னா அது இன்ன வரைக்கும் பிரச்சனையாகத்தான் இன்ன வரைக்கும் கொண்டுட்ருக்கானுங்க. தீவிரவாதம் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே அவனுங்க தான். கேன் யூ ட்ரஸ்ட் காட்? நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுவீங்களா? நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு பொசிஷனை கொடுப்பார். நீங்கள் தவறு பண்ணிட்டான், ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பொசிஷனை கர்த்தர் ஆண்டவர் வைப்பார். ஆமென். பொசிஷனை கர்த்தர் வைப்பார். உங்கள் வளர்ச்சியை கர்த்தர் வைப்பார். வளர்ந்து வருகிற ஒவ்வொரு வேலையும், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளில், உங்களோட பிஸ்னஸை, உங்களோட எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் அப்படியே வழி நடத்தி கொண்டே போய்கொண்டே இருப்பார். எப்போ முடியும், எப்போ நடக்கும்? அது இப்போவே நடக்கும். தேவனால் கூடாத காரியம், ஆமாம், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ அப்படின்னு பார்க்கிறோம். இதில் படிக்கிறோம், எரேமியா 32:28. எப்போ அது சொல்கிறோம்? நம்ம சொல்லிடுவோம் எல்லாம். தேவனால் கூடாத காரியம், மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் கூடாத காரியம்
என்னால் கூடாத அற்புதமான காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஏன்னா எரேமியா வந்து ஜெயிலுக்கு போயிட்டான், ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பாபிலோனியர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சிதைக்க ராஜாவாக தான் இருக்கான். யார்? யூத ராஜா. நீ தோற்று போயிடுவ, அதனால் என்ன பண்ணி நீ சரண்டர் ஆயிரு, பாபிலோனியர் நீ சரண்டர் ஆயிரு. சரண்டர் ஆகிட்டீங்கன்னா ஆண்டவனை பார்த்துக்காப்பார் அப்படின்னு சொன்ன. இவன் சொல்லுவான், இல்லை நீ சரண்டர் ஆகிற. அப்படி சொன்னப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதனால் எரேமியா பிடிச்சி எதில் போட்டார், ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் போட்ட பிறகு ஆண்டவர் சொல்வார், பாபிலோன் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க, நீ என்ன பண்ணு, அந்த நிலத்தை வாங்கிக்கோ அப்படின்பார். நிலத்தை வாங்கிக்கோ. எங்கே இருக்கான் எரேமியா? சிறைச்சாலை இருக்கான். நீ என்ன பண்ணு, நிலத்தை, சிறைச்சாலை இருக்கப்போ நிலம் வாங்க முடியுமாங்க? ஆஸ்பத்திரியில் படுத்துருக்க கார் வாங்க முடியுமாங்க? ஆஸ்பத்திரியில் காலை கட்டி தூக்கி தொங்க விட்டுருப்பாங்களே, அப்போ நீங்கள் வாங்க முடியுமா? சிறைச்சாலை இருக்கான். அந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தன் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான். யார்? அவங்க கசின் வந்து நிற்கிறான். என் இடத்த நீ வாங்கிக்கோ அப்படின்றான். எங்கே இடம் வாங்குறாங்க தெரியுமா? எங்கே இடம் வாங்குறாங்க? சிறைச்சாலையில் இடம் பேசுகிறாங்க. விலை பேசுகிறது எங்கே தெரியுமா? சிறைச்சாலை. எவ்வளோ விலை பேசுகிறாங்க தெரியுமா? 17 சேக்கல். 17 சேக்கல் யார்கிட்ட இருந்துச்சு? யார்கிட்ட இருந்துச்சு? எரேமியா எங்கே இருக்கார்? ஜெயிலில். அவருக்கு ஏது சேக்கல்? இங்கேருந்து ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போகணும். எல்லா பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் செல்லு கில்லு எதுவுமே வச்சுக்கக்கூடாது, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்ருவாங்க. ஆனால் எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சுன்னு தெரில. சிறைச்சாலையில் அவனுக்கு 17 சேக்கல் ஆண்டவர் கொடுத்தாரு. எப்படி வந்துச்சுன்னு தெரில. எல்லா கண்ணு முன்னாடி வீட்டில் போய் படித்து பாருங்கள். எல்லா கண்ணு முன்னாடியும் திராஸில் 17 சேக்கலை நிறுத்து அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு ராஜ முத்திரை போட்டு அந்த பிழைக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் நீ பண்ணிட்டடா, பரவாயில்லடா, நீ தப்பு பண்ணிட்டேன். உங்கள் இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் வழி மாறி போயிட்டாங்க, பல மாகால் தெய்வத்தெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லும், பென்யமின் இடத்தில் உள்ள, அதுக்கப்புறம் எருசலேமின் இடத்தில் உள்ள, அதுக்கப்புறம் பாதாளத்தில் உள்ள இடத்துல, எல்லா இடத்துல உள்ள இடத்தையும் உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்ட்டார். ஆமென். ஆண்டவர் நன்மை செய்கிறவராம். அதில் போட்டிருக்கோம், அவர் நன்மை செய்கிறவர், உங்கள் மேலே சந்தோஷமாக இருப்பாராம். வசனம் சொல்லும், முழு இருதயத்தோடும். அவருக்கு பாருங்க, ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாருங்க, இன்னசென்ட்டுங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாத படிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து, உங்க மேல சந்தோஷமா இருக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திற்கு நிச்சயமாய் நாட்டுவேன். யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். ஆண்டவரை பத்தி புகழ்ந்து பாடுவான். முற்பிதாக்கள் இப்படிலாம் செஞ்சீங்களே. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாக அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி பாருங்க. உம்முடைய கண்கள் 18 இருந்து 22 வரைக்கும் ஒரு பெரிய ஜெபம் பண்ணுவான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்வாரு, ஏய் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு, நான் யார் தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கலையா? இந்த வசனத்தை வைங்க, கர்த்தர் நடக்கும்படி செய்வார். ஜெயிலேருந்து எங்கே வந்துச்சுன்னு தெரில, 17 சேக்கலை நிறுத்து கொடுக்குறான். ஜெயிலில் போகிறப்ப பணத்தோட எங்கள் அம்மா பணம் கொடுத்து அமிச்சாங்களா? எரேமியா வா இந்த 17 சேக்கல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இயற்கைக்கு அற்பான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ரோமர் 4:17 சொல்கிறது. வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாதது இருந்து கர்த்தர் ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதை போல கர்த்தர் மாற்றி கொடுக்கிற தேவன் தான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர்.
நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கிருபையாக காத்து வழி நடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே நிறைவு செய்ததற்காக உமக்கு நன்றி. நீ கொடுத்த சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. வேலி அடைத்து காத்தீங்களே, கோடானு கோடி நன்றி. இந்த நாள் ஆண்டவரே, ஆராதனை தேவன் மகிமையாக நீங்கள் ஆசீர்வச்சு கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக உமக்கு நன்றி சுவாமி. கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை ஆண்டவரே ஆபிரகாம் வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்து கொண்டுகிறோம் சுவாமி. அதுபோல் இந்த நாளில் ஆண்டவரே, நாங்களும் என்ன காரியங்கள் எங்களுக்கு தாமதித்து இருந்தால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாம் தேவனாக இருந்து சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. மாம்ச சிந்தையானது மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, மாம்ச சிந்தைகளுக்கு எங்களை விட்டு விலக்கி போட்டு ஆண்டவரே, ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வைங்க சுவாமி. உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன். ஜெப தேவைக்கு 9894913619.